அஸ்ஸலாமு அலைக்கும். நாளை தீர்ப்பு நாளிலே அல்லாஹ் தாலா ஒரு மனிதனை பார்த்து கேட்பான், ஓ மனிதனே, பசியென்று நான் உன்னிடம் வந்தேன், நீ எனக்கு உணவளிக்கவில்லை. தாகம் என்று நான் உன்னிடம் வந்தேன், நீ எனக்கு தண்ணீர் தரவில்லை. நான் நோயுற்றிருந்தேன், நீ என்னை நலம் விசாரிக்க வரவில்லை என கூறுவான். அப்போது அந்த மனிதன் கூறுவான், யா அல்லாஹ், நீ உலக மக்களின் பசியை போக்குபவனாயிற்றே, உனக்கா பசிக்கும்? நீ உலக மக்களின் தாகத்தை தீர்ப்பவனாயிற்றே, உனக்கா தகிக்கும்? நீ உலக மக்களின் நோயை குணப்படுத்துபவனாயிற்றே, உனக்கா நோய் வரும் என்று கேட்பான். அதற்கு அல்லாஹ் தஆலா, எனது அடியான் பசி என்று உன்னிடம் வந்தானே, நீ அவனுக்கு உணவளிக்கவில்லை. நீ அவனுக்கு உணவளித்திருந்தால் அதன் நன்மையை இன்று நீ என்னிடம் அடைந்திருப்பாய். எனது அடியான் தாகம் என்று வந்தானே, நீ அவனுக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. நீ தண்ணீர் கொடுத்திருந்தால் அதன் நன்மையை என்னிடம் அடைந்திருப்பாய். எனது அடியான் நோயிட்டிருந்தானே, நீ அவனை நலம் விசாரிக்கவில்லை. நலம் விசாரித்திருந்தால் அதன் நன்மையை நீ இன்று என்னிடம் அடைந்திருப்பாய் என கூறுவான். ஆகவே கண்ணியத்திற்குரியவர்களே, மக்கள் மீது கருணை காட்டுவது, மக்களுக்கு உபகாரம் செய்வது, அது இறைவனுடைய அன்பையும் இறைவனுடைய நற்கூலியும் பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகைய மனித நேயமுள்ள மக்களாக வாழ்ந்து இருளகிலும் இறையருள் பெறுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.